பாஜகவுடன் கூட்டணியில் இணைய விஜய்க்கு மிரட்டலா? பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? பாஜக கூட்டணிக்கு வர தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு மிரட்டல் கொடுக்கப்பட்டதா அப்படின்ற கேள்விக்கு பாஜக நிர்வாகி அண்ணாமலை பதில் கொடுத்திருக்காரு. கரூர் விவகாரத்துல சிபிஐ விசாரணை கேட்டதே தமிழக வெற்றி கழகம்தான்னு சொன்ன அண்ணாமலை, ஜனநாயகன் படத்தோட தாமதத்துக்கு காரணம் பாஜக தான்னு விஜய் எங்கேயாவது பேசி இருக்காரான்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. கரூர் விவகாரம் தொடர்பா டெல்லி சிபிஐ அலுவலகத்துல தாவேகா தலைவர் விஜய் நேரில் ஆஜராக இருக்காரு. இப்படியான சூழல்ல தமிழக வெற்றி கழகம் பாஜக இடையிலான கூட்டணி அமைய வாய்ப்பு உள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு. அதற்கேற்ப திடீரென தமிழக வெற்றி கழகத்தோட மாவட்ட செயலாளர்களோட கூட்டம் நடைபெற்றுச்சு. அதுல நேரடியாகவே புஷி ஆனந்த் கூட்டணிக்கு போலாமான்னு கேள்வி எழுப்பி பதிலும் பெற்றிருக்காரு. பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் என்டிஏ கூட்டணிக்கு போலாம்னு ஆதரவு தெரிவிச்சிருக்கிற சூழல்ல விஜயோட முடிவு என்னவா இருக்குன்ற கேள்வியும் எழுந்திருக்கு. இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்துக்கு பாஜக அழுத்தம் கொடுத்து வர்றதா கூறப்படுது. ஏற்கனவே ஜனநாயகன் படம் சென்சார் விவகாரத்துல சிக்கி நஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டு வருது. அதே போல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சிபிஐ விசாரணைக்கு 3வது முறையா அழைக்கப்பட்டிருக்காரு. விஜயோட சொந்த வாழ்க்கை தொடர்பாகவும் பாஜக தான் முதல்ல பேசிச்சு. இதனால தமிழக வெற்றி கழகத்துக்கு பாஜக நெருக்கடி கொடுப்பதாகவும் விமர்சனங்கள் எழுந்திருக்கு. இது தொடர்பா அண்ணாமலை என்ன சொன்னாருன்னா, கரூர் விவகாரத்துல சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டதே தமிழக வெற்றி கழகம் தான். தாவேகா கேட்டதாலதான் நாங்க ஆதரவு கொடுத்தோம். அந்த சிபிஐயை வச்சு தாவேகாவை நாங்க நெருக்கடி கொடுக்கிறோம்னு சொன்னா நாங்க என்ன செய்ய முடியும்? அதே போல ஜனநாயகன் படத்துக்கு விஜயே எதுவும் பேசல. வேறு பொதுக்கூட்டங்கள்ல விஜய் பங்கேற்று விட்டார். நான் என்ன கருத்து சொல்ல முடியும்? ஏதாவது ஒரு இடத்திலாவது விஜய் ஜனநாயகன் தொடர்பா பேசினாரா? ஏதாவது ஒரு இடத்துல பாஜக தான் காரணம்னு பேசினா நான் பதில் கொடுக்கலாம். அல்லது அந்த படத்துல நடிச்ச நடிகரோ தயாரிப்பாளரோ பாஜகவை குற்றம் சாட்டுனா நாங்க பதில் கொடுக்கலாம். யாரும் எங்கவும் எதுவும் சொல்லவே இல்லை. இது சென்சார் மற்றும் தயாரிப்பாளர் இடையிலான பிரச்சனை. எங்களை யாருமே குற்றம் சொல்லாதப்ப நாங்க அதுக்கு பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாஜகவை குற்றம் சாட்டுவது திமுக தான். ஓனாய் அழுகுதேன்னு ஆடும் அழுவுதான். திமுகவோட குற்றச்சாட்டுகளுக்கு நாங்க பதில் கொடுக்க தேவையில்லை. சென்சார், நீதிமன்றம், விஜய் சம்பந்தப்பட்ட விவகாரம், ஜனநாயகன் படம். அதே போல தமிழக வெற்றி கழகத்தோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஏன் நடத்தினாங்கன்னு அவங்ககிட்ட தான் நீங்க கேட்கணும். தாவேகா கூட்டத்தை பத்தி நான் பேச முடியாது. விஜய் மீதான என்னோட கருத்துல எந்த மாற்றமும் இல்லைன்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த சூழல்ல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, விஜயோட அரசியல் முழக்கங்கள் அனைத்துமே திராவிடம் மற்றும் தமிழ் தேசிய அரசியலுக்கு நெருக்கமாகவே இருக்கு. குறிப்பா பாஜகவை கருத்தியல் எதிரி அப்படின்னும் திமுகவை அரசியல் எதிரி அப்படின்னும் விஜய் ஏற்கனவே அடையாளப்படுத்தி இருக்காரு. இந்த நிலையில பாஜகவோட கூட்டணி வச்சா கடந்த ஒரு வருஷமா விஜய் கட்டி எழுப்பிய அரசியல் பிம்பம் ஒரே நாள்ல சரிஞ்சிடும்னு தொண்டர்கள் அஞ்சுறாங்க. மறுபுறம் அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த நகர்வுகளை மிக உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு வர்றாரு. அதிமுக மற்றும் பாஜக இடையே நிலவுற விரிசல் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு வாய்ப்பா கூட அமையும். ஆனா தாவேகா பாஜக கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா அது ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகளை பிரிச்சு இறுதியில திமுகவுக்கே சாதகமா முடியும்ன்ற அரசியல் கணக்கும் இங்க கவனிக்கத்தக்கதா இருக்கு. அதிமுகவுடனான கூட்டணி கூட தொண்டர்கள்கிட்ட பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனா பாஜகவோட தேசிய முகம் தமிழ்நாட்டுல தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு சுமையாகவே மாறும். தமிழக வெற்றி கழகம் ஒருவேளை பாஜகவோட இணைஞ்சிச்சுன்னா சிறுபான்மையினர் மற்றும் தலித் மக்களோட வாக்குகளை அந்த கட்சி முழுமையா இழக்க நேரிடும். இது நீண்ட கால அடிப்படையில விஜய ஒரு பலவீனமான தலைவராகவே மாற்றும் அப்படின்றதையும் நம்ம அழுத்தமா சொல்ல வேண்டியிருக்கு. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.